ரிஷபராசி அன்பர்களுக்கு பராபவ ஆண்டு வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வேலைகள், வேலை மாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வேலையாக உள்ளது. புதிய வேலை தங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். 2இல் குரு பகவான் இருக்கிறதுனால மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இல்லைனா காப்பீடு மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி செஞ்சு வச்ச இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது லேண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது விற்பனையாகி அதன் மூலம் ஒரு பெரிய தொகை தங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பாகவும் விளங்குகிறதுன்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக ஒரு விதமான அழுத்த சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகிறது. வீடு வண்டி வாகனம் மூலம் ஏதாவது வீடு வண்டி வாகனம் உங்களுக்கு விற்க முடியாமல் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இந்த ஆண்டு தங்களுக்கு வீடு வண்டி வாகனம் விற்பனையாகும். இது குரு பயிற்சிக்கு அப்புறமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சரிங்களா, அதுக்காக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை கையில் தவழக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழப்போகிறது. வாழ்த்துக்கள். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் வெற்றி அடையும், திருமணத்தில் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். காதல் திருமணங்களும் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். புதிய வேலைகள், உங்களுக்கு புதிய நிறுவனங்கள் தங்களை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம். முக்கியமாக ரிஷபராசி அன்பர்கள் மலை பிரதேசங்களுக்கு செல்வதை கொஞ்சம் தவிர்க்கணும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி.